வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் அளவியல் பயிற்சி 7.4ல 7வது கணக்கு பார்க்க போறோம். 6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு திண்ம கோளம் உருக்கப்பட்டு சீரான தடிமன் உள்ள ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் வெளி ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 32 சென்டிமீட்டர் எனில் உருளையின் தடிமனை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட உருவம் என்ன அப்படின்னா திண்ம கோளம். ஒரு திண்ம கோளம் கொடுத்துட்டாங்க. இந்த கோளத்தின் ஆரத்தின் மதிப்பும் நமக்கு கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர். இந்த திண்ம கோளத்தை உருக்கி நமக்கு எதா மாத்துறாங்க அப்படின்னா ஒரு உள்ளீடற்ற உருளை. சோ உள்ளீடற்ற உருளைன்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய வெளி ஆரம் கொடுத்துட்டாங்க. வெளி ஆரம்னு சொல்லும்போது சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆரம் வெளி ஆரம். இது 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து உயரமும் கொடுத்துட்டாங்க. உயரம் 32 சென்டிமீட்டர். சோ இந்த உருளையின் தடிமன் கேட்டிருக்கிறாங்க. தடிமன்கிறது என்ன அப்படின்னா இந்த அளவு. இதுதான் நமக்கு தேவையான தடிமன். தடிமன் கண்டுபிடிக்கணும்னா இந்த வெளி ஆரத்திலிருந்து உள் ஆரத்தை கழிக்கும் போது இது வெளி ஆரம். வெளி ஆரத்திலிருந்து இந்த உள் ஆரத்தை கழிக்கும் போது நமக்கு இந்த தடிமன் கிடைக்கும். சோ தடிமன் ஈக்குவல் டு வெளி ஆரம் மைனஸ் உள் ஆரம். சோ நமக்கு வெளி ஆரம் மதிப்பு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. உள் ஆரத்தின் மதிப்பு கொடுக்கல. சோ உள் ஆரத்தின் மதிப்பை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலால பிரதியிட போறோம். நமக்கு இந்த திண்ம கோளத்தை உருக்கி தான் இந்த உள்ளீடற்ற உருளையை உருவாக்குறாங்க. சோ இதனுடைய கன அளவும் இதனுடைய கன அளவும் சமமா இருக்கும். இந்த பண்பு பயன்படுத்தி முதல்ல உள் ஆரம் கண்டுபிடிக்கலாம். எடுத்து எழுதியிருக்கிறோம். கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. சோ ஃபார்முலாவை எடுத்து எழுதலாம். 4/3 பை r கியூப் ஈக்குவல் டு உள்ளீடற்ற உருளையின் கன அளவு பை பெருக்கல் r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் பெருக்கல் h. இதுல 2 ஆரங்கள் இருக்கிறதுனால ரெண்டுமே வேற வேற ஆரங்கள். சோ இதுக்கு r1 இதுக்கு r2ன்னு கொடுத்துக்கிறோம். சோ இப்போ மதிப்புகள் அனைத்தையும் பிரதியிடலாம். 4/3 பெருக்கல் பை. இந்த கோளத்துக்கு ஆரத்தின் மதிப்பு 6. சோ 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 அப்படின்னு பிரதிட்டுக்கிறோம். இங்க பை பெருக்கல் வெளி ஆரம் நமக்கு கொடுத்திருந்தாங்க 5 சென்டிமீட்டர். சோ அதை அப்படியே பிரதிட்டுக்கிறோம். இது வெளி ஆரத்தின் மதிப்பு. சோ 5 பெருக்கல் 5 மைனஸ் உள் ஆரம் நமக்கு கொடுக்கல. இந்த உள் ஆரத்தின் மதிப்பு நமக்கு கொடுக்கல. சோ அதை r2 ஸ்கொயர்னு அப்படியே வச்சுக்கிறோம். உயரத்தின் மதிப்பு நமக்கு கொடுத்திருந்தாங்க 32. சோ அனைத்து மதிப்புகளையும் பிரதிட்டாச்சு. இப்போ நம்ம r2 ஸ்கொயரின் மதிப்பை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதற்கு முதல்ல இங்க பெருக்கல்ல இருக்கக்கூடிய இந்த 2 எண்களையும் இந்த சைடு வகுத்தலுக்கு கொண்டு வர்றோம். சோ இங்க தொகுதியில 4 பெருக்கல் பை பெருக்கல் 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 இருக்கும். பகுதியில 3 இருக்கும். இந்த பை இந்த 32 ரெண்டும் இங்க பகுதிக்கு வந்துடும். சோ பை பெருக்கல் 32 ஈக்குவல் டு இந்த இது அப்படியே இருக்கும். சோ 5 ஸ்கொயர் 25 மைனஸ் இந்த r2 ஸ்கொயர். சோ இங்க எதெல்லாம் வகுப்படும் அப்படின்னா ஒரு 3 3 2 3 6 பை பை கேன்சல் ஆயிடும். 1 2 1 2 6 2 12. அடுத்து 1 4 4 4 4 16. அடுத்து 2 2 4 3 2 6 1 2 3 2 6. சோ 3 பெருக்கல் 3ன்னு சொல்லி இருக்குது. சோ இது ஈக்குவல் டு 9. 3 பெருக்கல் 3 9 ஈக்குவல் டு 25 மைனஸ் r2 ஸ்கொயர். நமக்கு தேவையானது r2 ஸ்கொயரின் மதிப்பு. சோ r2 ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த 9 அந்த சைடு எடுத்துட்டு வரோம். சோ மைனஸ் r2 ஸ்கொயர் ஆனது இந்த சைடு வரும்போது பிளஸ் r2 ஸ்கொயர் ஆக மாறிடும். இங்க இருக்க 25 அப்படியே இருக்கும். இந்த 9 பிளஸ் 9 அந்த சைடு வரும்போது மைனஸ் 9 ஆக மாறிடும். சோ 25 மைனஸ் 9 16ன்னு சொல்லி கிடைக்கும். சோ r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இருபுறமும் ரூட் எடுக்கிறோம். சோ ரூட் எடுக்கும்போது ரூட் ஆஃப் r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். சோ r2ன்னு அப்படியே இருக்கும். இந்த சைடு இதை ரூட் ஆஃப் 4 பெருக்கல் 4ன்னு எழுதலாம். சோ ஒரு 4 வெளியில எடுத்துக்குவோம். சோ 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள் ஆரம் உருளைக்கு கிடைச்சிருக்குது. சோ நமக்கு கணக்குல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா தடிமன். தடிமன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெளி ஆரமான 5லிருந்து உள் ஆரமான இந்த 4 கழிக்கும் போது நமக்கு தடிமன் கிடைக்கும். சோ தடிமன் ஈக்குவல் டு வெளி ஆரம் மைனஸ் உள் ஆரம். வெளி ஆரத்தின் மதிப்பு 5 சென்டிமீட்டர். உள் ஆரம் நம்ம கண்டுபிடிச்சோம் 4 சென்டிமீட்டர். 5 மைனஸ் 4 1 சென்டிமீட்டர். சோ நமக்கு அந்த உள்ளீடற்ற உருளையின் தடிமனானது 1 சென்டிமீட்டர் சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்குது. ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. உள்ளீடற்ற உருளையின் தடிமன் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்.
நமக்கு ஒரு திண்ம கோளத்தை உருக்கி ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாற்றுறாங்க. ஸோ இந்த கோளத்தின் கன அளவும் இந்த உள்ளீடற்ற உருளையின் கன அளவும் சமமாக இருக்கும். இந்த கோளத்திற்கு நமக்கு ஆரத்தின் மதிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த உருளைக்கு வெளி ஆரம் கேபிட்டல் ஆரின் மதிப்பு கொடுத்துட்டாங்க. உயரமும் கொடுத்துருக்குறாங்க. உள் ஆரம் நமக்கு தெரியாது. நமக்கு கணக்குல கேட்டிருக்கிறது இந்த உள்ளீடற்ற உருளையின் தடிமன். தடிமன் சொல்லும்போது இந்த அளவு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெளி ஆரத்திலிருந்து இந்த உள் ஆரத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தடிமன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ நமக்கு உள்ளாரத்தின் மதிப்பு தெரியாததுனால கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு உள்ளீடற்ற உருளையின் கன அளவுங்கிற பண்பை பயன்படுத்தி R2வின் மதிப்பு, அதாவது உள் ஆரம் கண்டுபிடிச்சிட்டு வெளியாரத்திலிருந்து உள்ளாரத்தை கழிக்கும் போது நமக்கு உள்ளீடற்ற உருளையின் தடிமன் 1 சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைச்சிருச்சு.